வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த 2026 மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 2026 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆண்டாக இருக்குங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வீடு கட்டலை, இடம் வாங்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வீடு கட்டுறது, நிலங்கள் வாங்குறது இது மாதிரியான நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரியான சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அடுத்ததாக உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, நல்ல காலேஜ் நல்ல இன்ஸ்டியூஷன்லலாம் சேரக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். நல்ல ஒரு லக் இருக்கும் உங்களுக்கு. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க. பெரிய கடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்குங்க. நீங்கள் பேங்க்கில் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கிறது, அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன் எல்லாம் அடையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கும். எதனால் அப்படின்னா நல்ல காசு பணம் வரக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்குங்க. உங்களோட ஹெல்த் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது எல்லாமே சுத்தமாக காணா போயிடுங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம்லாம் பார்க்குறனால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், மன சங்கடங்கள் இருந்தது எல்லாமே விலகக்கூடிய ஒரு சூப்பரான ஆண்டாக இருக்குங்க. நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆண்டாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறனாலையும், சனி 12ஆம் இடத்துல இருக்கனாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் இதை நீங்கள் ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த மாற்றங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய தருணங்களாக தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். நிறைய மேஷராசி நேயர்கள் 2026 பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேங்கிங் செக்டாரு, காலேஜு, ப்ரொடக்ஷன் செக்டார், ஸ்கூல் இந்த மாதிரியான இதிலெல்லாம் உங்களுக்கு வேலை கிடச்சி நல்லபடியாக போகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. குறிப்பாக பெண்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கவங்களாம் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து நீங்கள் சுயமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. 2026 ஜூனுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வுகள், வேலையில் நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை கம்பெனியில் ஒரு நல்ல நிலைமையில் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குழந்தைங்கள்ட்ட ரொம்ப கடினமான வார்த்தைகள் பேசுறது, இதை மட்டும் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. உடல் நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு சம்மந்தமாக, லங்ஸு சம்மந்தமாக, பிரெஸ்ட்டு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டி நீங்கள் செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. அதுதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2026 பொறுத்தளவுக்கு சனி 12ஆம் இடத்துல இருப்பார். அது விரய சனியாக இருக்கனால உங்களுக்கு சுப விரயங்களாக தான் இருக்கும். வீட்டில் திருமணம் நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, நீங்கள் வீடு வாங்குறது, நிலங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பெரிய சேமிப்புகள் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். 2026 ஜூனுக்கு முன்னாடியே நிறைய இளைய பருவத்தில் இருக்கவங்களுக்குலாம் திருமணம் நிச்சயம் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வருஷமாக இருக்குங்க. 2026 வருடாந்திர கிரகம் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னா சனியை பொறுத்தளவுக்கு சனி பயிற்சி எதுவும் கிடையாது. அதேமாதிரி ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா 2026 கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் இருக்கும். அதே இது குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் 2, 2026 நடக்கும். உங்களுக்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். கடக ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் குரு இந்த கடக ராசியில் 3-4 மாதம் இருப்பார். 3-4 மாதம் கடகராசியிலேருந்து அதுக்கப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போவார். சிம்ம ராசியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கடகராசிக்கே வருவார். இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல இந்த குருவோட மாற்றங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்குங்க. 2026 நல்ல முன்னேற்றங்கள் தரும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. குழந்தைகள்னால உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியோட பிரச்சனை, அக்கா தங்கச்சியோட பிரச்சனை, இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சூப்பரான ஆண்டாக இருக்குங்க. இது ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது, கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுலாம் நல்ல யோகமான வருடமாக இருக்குங்க.
இளைய பருவத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் அமையிறது, திருமண பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த 2026 இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த 2026 இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, மீனாட்சி அம்மனை வழிபடுறதுங்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மையை வாழ்க்கையில் நல்லபடியாக கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது, உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.